ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு துண்டு கோஸ், ஒரு 10-12 அவரைக்காய், 10-12 பீன்ஸு, ஒரு குடமிளகா. இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நல்லா அலம்பி திருத்தி வச்சுக்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதுகளை நல்லா நறுக்கி கருவேப்பிலையை நல்லா உருவி அழகாக வச்சுக்கணும். கோதுமை ரவையை 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு அரை கிலோ கோதுமை ரவையை நல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தக்காளி பழத்தையும் திருத்தி வச்சுக்கணும். 1-2 எவ்வளோ தேவையோ திருத்தி வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெய் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். கடுகு கொஞ்சம் போட்டு, உளுத்தம்பருப்பு போட்டு, வரமிளகாய், இந்த பச்சை மிளகாலாம் வச்சுக்கோங்க, அந்த பச்சை மிளகாயை போட்டு, இஞ்சியை போட்டு, வெங்காயம் அதையும் வதக்கிக்கலாம், அதையும் போட்டு, அதே மேலே பெருங்காயமும் போட்டு, அதுக்கப்புறம் இந்த காய்கறிகளெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒன்றுன்னு பார்த்தா கூட இதுவே ஒரு 1/4 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கே வந்துடும். நிறைய காய்கறிகளே இருக்கும். ஒரு குடமிளகான்னா நல்லா அவ்வளோ வரும். அதுபோல் ஒரு துண்டு கோஸ்னால் அவ்வளோ வரும். இந்த மாதிரி பார்த்தாலே இந்த 100 கிராம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கு 400 வந்துடும். அதையும் போட்டு நல்லா வேக வச்சு, அதுக்கப்புறம் அந்த ரவை இருக்கு இல்லையா, கோதுமை ரவை, அதை வறுத்து வச்சுக்கணும் இல்லையா. அந்த கோதுமை ரவையை நம்ம எவ்வளோ காய்கறிகள் போட்டுக்கணுமோ, இப்போ 400 காய்கறிகள் போட்டுக்கணுன்னா ஒரு 400 ரவை போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி குத்தணும் அப்படின்னாக்கா நம்ம கைப்பதம் தான். அதாவது என்னென்னாக்கா ஒரு அரை கிலோ அப்படின்னாக்கா ஒரு 2 டம்ளர் தண்ணி குத்தினா சரியாக இருக்கும். அப்படி போட்டு நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, அப்படியே வானவெளியே மூடி வச்சுட்டோம்னாக்கா ஒரு சிம்மில் வச்சுட்டு வந்துடணும் ஸ்டவ்வை. ஒரு 5 நிமிஷம் கழித்து போய் பார்த்தாக்கா கொஞ்சம் அது மேலெல்லாம் அந்த காய்கறிகள்லாம் பூத்துன்னு வந்துருக்கும். அப்போது நல்லா கரண்டியால் நல்லா கிளறி அது நல்லா பொலன்னு வர வரைக்கும் நல்லா சுருளை கிளறணும். மேலே எண்ணெயோ எதுவுமே வேண்டாம். இந்த காய்கறிகள், இந்த கோதுமை ரவை, இதெல்லாம் அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த வாசனை எல்லாம் சேர்த்து, அப்புறம் கொஞ்சமாக சால்ட் எடுத்து தூவி நல்லா அந்த உப்புமாவை கிளறி நல்லா அந்த உப்பு எல்லாத்துலேயும் கலக்கணும். அந்த மாதிரி நல்லா கிளறி கொஞ்ச நாள் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த உப்புமாவை எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா அவ்வளோ உப்புமா சாப்பிட்டா கூட காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டா 2 மணி வரைக்கும்லாம் பசிக்காது. அதாவது சாப்பிட்றத நல்லா தான் சாப்பிடணும். அது உடம்புக்கு ஏற்ற உணவாக இருக்கணும். பசி அடங்கவும் இருக்கணும். உடம்புக்கும் நல்லது பண்ணணும். அந்த மாதிரியான உணவுகளில் இந்த கோதுமை ரவை வெஜிடபிள் உப்புமா சிறந்ததாக இருக்குது. இது நல்லா பசியெல்லாம் நல்லா அடக்கிறது, ரொம்ப நேரத்துக்கு பசிக்கிறது இல்லை. பண்ணுறதும் எளிது தான். காய்கறிலாம் முதல் நாள் திருத்தி வச்சுட்டோம்னா காலையில் எழுந்த உடனே நம்ம பண்ணிடலாம். இந்த பதிவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.